சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை புதிதாக சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னுடைய ஆசைக்கு தகுந்தது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கவே நான் வந்துவிட்டேன். இனிமே நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இருக்காது. ஏனென்றால் நான் தான் உனக்கு பிடித்ததெல்லாம் என்று செய்ய போகிறேன். நீ தங்கமே, உன்னுடைய ஆச்சரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீயே ஆச்சரியப்பட்டு வியக்கும் வகையில் பல மாற்றங்களை உருவாக்கப் போகிறேன் என்னுடைய தங்கமே. உன்னுடைய ஆசைகளுக்கு தகுந்தது போல நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொடுத்தால்தானே நீ சந்தோஷமாக இருப்பாய். நான் என்னுடைய இஷ்டத்திற்கு ஏதாவது செய்தால் உனக்குத்தான் கோபம் வந்து விடுகிறதே. அதனால்தான் உனக்கு என்ன தேவையோ அந்த சந்தோஷத்தையே உனக்கு தரலாம் என்று நான் வந்துவிட்டேன் என்னுடைய கண்மணியே. வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்தாய். அந்த சந்தோஷம் ஆனது உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றாக என்றால் ஒரு விஷயத்தை செய்ய போகிறாய் என்றால் அந்த விஷயம் திடீரென்று உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது வளர்ச்சியின் மாற்றத்தை. இப்பொழுது நீ செய்து கொண்டு இருக்கும் அனைத்து காரியங்களும் உனக்கு எப்படி இருக்கிறது? நீ எது செய்தாலும் தோல்வியை கொடுக்கிறது. ஆனால் இதற்கு மேல் நீ செய்ய போகும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு இன்பத்தையும் பல வளர்ச்சிகளையும் உனக்கு கொடுக்கும். நீ எதையும் கண்டு இனிமே அஞ்சவே வேண்டாம் என்று உன்னுடைய மனமானது சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய திருப்பங்களை சந்திக்க போகிறாய். கண்ணும் கருத்துமாக இனிமேல் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இரு. ஏனென்றால் வளரும் பொழுதுதான் வாழ்க்கையில் நிறைய பேர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளவே கூடாது. உன்னுடைய மனதில் என்னென்ன இருக்கிறதோ அது அனைத்தையும் நீ செய். உனக்கு என்னென்ன தேவையோ, நீ எதையெல்லாம் மனதில் ஈடுபாடோடு செய்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய தேவையில்லாத புலம்பல்களை நிறுத்து. உன்னுடைய தேவையுள்ள விஷயங்களின் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டே இருந்தாயானால் எந்த ஒரு காரியமும் உனக்கு நடக்காது. அதுவே எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், அதாவது எதை நீ செய்ய போகிறாயோ அந்த விஷயத்தில் மட்டும் நீ கவனத்தை செலுத்தி, எந்த புலம்பலும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் நீ எந்த காரியத்தை செய்கிறாயோ அந்த காரியத்தை நான் வெற்றிகரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி தருவேன். இன்று நான் உனக்கு கொடுக்கும் இந்த வாக்கு காலம் முழுவதும் இதே போலவே நடத்துவேன். ஆனால் ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டது, அதாவது தோல்வியை பார்த்த பிறகு இது வேண்டாம் என்று விட்டால் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது செய்தாலும் நான் கண்டுகொள்ள மாட்டேன். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது பல தோல்விகள் வரதான் செய்யும். ஆனாலும் அது அனைத்தையும் கண்டு கொள்ளாமல் நீ எவ்வளவுதான் எனக்கு தொந்தரவு கொடுத்தாலும், காலமே நேரமும் எவ்வளவுதான் எனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் நான் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செய்து கொண்டு தான் இருப்பேன் என்று நீ காலத்தோடும் நேரத்தோடும் போராடும் பொழுது இந்த சாயும் முன்னோடு சேர்ந்து அவர்களிடம் போராடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். இந்த சாய்க்கு தெரியாதது உனக்கு தெரிய போவது கிடையாது. இந்த சாய்க்கு எல்லாமே தெரியும். வாழ்நாள் முழுவதும் உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும், உன்னை எந்த இடத்தில் கரை சேர்க்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை உனக்கு கொடுத்தால் உனக்கு திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும் என்பது அனைத்துமே எனக்கு தெரியும். அதனால் நீ எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய மன உளைச்சலுக்கு நீயே ஆளாக வேண்டாம். நம்பிக்கையாக இரு. எவ்வளவோ விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறது. நல்லபடியாக அந்த அனைத்து விஷயங்களையும் நானே உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நானே உனக்கு தருவேன். நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் பட்சத்தில் யாருமே என்னை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருந்து உங்களுக்கு தேவையானது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பெயரை மற்றவர்கள் சொல்லி பெருமைப்படும் அளவுக்கு, அதாவது நீ ஒரு விஷயத்தை சாதித்ததினால் மற்றவன் இவன் என்னுடைய நண்பன் தான், இவன் என்னுடைய பிள்ளை தான், இவன் என்னுடைய தம்பி, தங்கை, அக்கா என்றுதான் சொல்லி பெருமைப்படும் அளவுக்கு நிறைய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடத்தி உன்னுடைய பெயரை நிச்சயமாக நிலைநாட்டி உன்னை வாழ வைப்பேன்.
இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளை கண்டு வாழ்க்கையானது இதுதானோ, இப்படித்தான் இருக்குமோ என்ற நிலைக்கெல்லாம் வந்து விடாது. இந்த நிலையும் நிச்சயமாகவே மாறும். இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உனக்கு மாற்றி அமைத்து தரப்படும். நீ எது போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து சம்பாதிக்க வேண்டும், அதனால் முன்னேற வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாயோ, அந்த அனைத்து விஷயங்கள் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். போராடுகிறோமே என்று நீ பயப்பட வேண்டாம். போராடினாலும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல முறையில் கரை சேர்வாய். இப்பொழுது நீ எடுக்கும் முயற்சிகள் தான் உன்னுடைய எதிர்காலத்தை ஒரு நல்லபடியாக மாற்றுமே தவிர, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எடுக்காமல் எதிர்காலத்தில் பார்ப்போம் என்றால் வயதும் போகும், ஆண்டுகளும் போகும். உன்னுடைய வயதும் போகும், ஆண்டுகளும் போகும். எல்லாமே இப்படி மாறி மாறி போய்க்கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் நேரத்தையும் காலத்தையும் விட்டுவிடாதீர்கள். நேரமும் காலமும் எப்பொழுதும் உங்களுக்கு உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் தெரிந்து எல்லா நேரத்திலும் உனக்காக ஒவ்வொன்றாக செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பொறுத்திருந்து என்னிடமிருந்து அனைத்து சந்தோஷங்களையும் மனதார பெற்றுக்கொள். காலம் முழுவதும் இந்த சாயாகிய நான் உன்னை சோதிப்பேன் என்று மட்டும் நினைத்து மனதில் வேதனை அடையவே வேண்டாம். பொறுத்திருந்தால் என்னிடமிருந்து நீங்கள் அனைத்தையும் பெறலாம். அதுவே பொறுத்தில்லாத பொழுதுதான் இவ்வளவு நாளா என்று உங்களுக்கு மனமானது ஏக்கத்தோடே இருக்கும். நிறைய பாரங்களை சுமக்கிறாய். உன்னுடைய குடும்பத்தின் பாரம், உன்னுடைய மனதில் இருக்கும் பாரம் எல்லாவற்றையும் சுமக்கிறாய். ஆனால் இது அனைத்தையும் சேர்த்து நானும் சுமக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை மட்டும் அல்ல, இதோடு உனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்னை வணங்கும் அனைவருடைய வாழ்க்கையையுமே நான் ஒவ்வொன்றாக சுமந்து கொண்டு அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு சந்தோஷங்களை அப்படியே அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் நீ எதை தேடினாலும் அது உனக்கு கிடைக்கும். இன்று நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லவே இல்லை. நிச்சயமாக உன்னுடைய ஆசைக்கு தகுந்தது போல் உன்னுடைய ஏக்கங்கள் என்னென்னவோ அதற்கு எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்வேன் சீக்கிரத்தில். நம்பிக்கையாக இரு தங்கமே. பல நாள் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இரு. உன் வாழ்க்கையில் இனிமேல் சறுக்கல் என்பது ஒரு பொழுதும் இருக்காது. இனி ஏற்றங்களும் வாழ்க்கையில் திருப்திகரமான விஷயங்களும் மட்டுமே இருக்கும். கண்களை நன்றாக திறந்து பார். உனக்காக நான் இருப்பது, உன் கண்ணுக்கு முன்னாடி நான் நிற்பது உனக்கு நன்றாகவே தெரியும். எல்லா நாளும் ஏதேதோ விஷயங்களை பற்றி யோசிக்கிறாயே தவிர, உனக்காக நான் இவ்வளவு போராட்டங்களை போராடுகிறேன் என்பதை நீ யோசிப்பதே கிடையாது. யோசி, எல்லாம் மாறும் ஒரு நாள். காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அனைத்து நல்ல நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். நீயே பார்த்து வியக்கும் வகையில் உனக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போய் உனக்கு நல்லதையே நான் தருவேன். இது இந்த நேரத்தில் நான் உனக்கு தரும் மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் ஒரு பொழுதும் என்னை அலட்சியம் செய்வதாக நினைத்து எந்த ஒரு காரியத்திலும் தேவையில்லாமல் இறங்க வேண்டாம். நல்லதே நடத்தி நல்லதையே உன்னை வாழ வைத்து சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் என்னை ஒரு நாளும் நீ அலட்சியம் செய்து விடாதே. எனக்கு அலட்சியம் செய்தால் யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மரியாதை கொடுக்க வேண்டும். நான் உனக்கே சொல்வேன், நீ எனக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறாயோ மற்றவர்கள் உனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். கொடுத்தால் மட்டுமே அவர்களிடம் பேசு. இல்லை என்றால் தயவு செய்து மரியாதை கொடுக்காத இடத்தில் தயவு செய்து போய் நின்று உன்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் இழக்காதே என்று அதை தான் நானும் சொல்வேன். எனக்கு மரியாதை இருந்தால் அந்த இடத்தில் நான் நிரந்தரமாகவே இருப்பேன். மரியாதை இல்லாத இடத்தில் ஒரு பொழுதும் நான் என்றுமே அவர்களுக்கு கூடவே இருந்து கொண்டு அவர்களுக்கு தொந்தரவாக எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன். என்னை நம்பினால் அவர்களுக்கு நான் அப்பா, என்னை நம்பவில்லை என்றால் நான் வெறும் கல்தான். எப்பொழுதும் நீங்கள் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு தேவையானதும் உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே உன்னை விட்டு போகும் வகையில் எல்லா விஷயங்களையும் நான் செய்து விடுவேன். நீ எனக்கு எப்பொழுதும் பிள்ளைதான். நான் எப்பொழுதும் உனக்கு அப்பாதான். நம்பிக்கையாக இரு. எல்லா நாளும் உனக்கு துணையாக இருந்து உன்னை வாழ வைப்பேன் நான்.
ஓம் சாய்ராம்.